தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 1. கரெக்டாக தான் கேட்குறீங்க. ரியல்மி 1. தமிழ் டெக் பிரைம் நியூஸ்லையும் சொல்லியிருந்தேன், இந்த மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுன்னு சொல்லி அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்லையும் கொடுத்துருந்தேன். அதே போல் ரியல்மி 1 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓப்போ தரப்புலேருந்து ஒரு சப் பிராண்டாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மிக்கு காம்படிஷனாக. உண்மையாகவே இது ரெட்மிக்கு காம்படிஷனாக இருக்கா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவங்க கொண்டு வராங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல, ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற என்னுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். ரியல்மி 1 ஆன்லைன் செக்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் வந்து காம்படிஷன் ஹெவி பண்ணுறதுக்காகவே வந்த ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் வேரியண்ட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஓப்போ மொபைல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அதே டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாலும் நான் ஏற்கனவே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து 6 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பெஸ்ட்லெஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கிடைச்சிருக்கும். அதே போல் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸர். மீடியாடெக் ஹீலியோ P60 SoC வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏஐ சப்போர்ட்டும் வந்து இருக்கிறதுனால பல விதமான விஷயங்கள் வந்து இது ஏஐக்கு வந்து சரியுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட 3 வேரியண்ட்டில் வந்து இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 3GB RAM 32GB வேரியண்ட், 4GB RAM 64GB வேரியண்ட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 128GB மாடல் அப்படின்ற 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்படிட்டிவாக தான் இருக்குது. இதோடைய விலை அப்படின்றது 9,000 ரூபாய், 11,000 ரூபாய் மற்றும் 14,000 ரூபாய் அப்படின்ற 3 வேரியண்ட்டுக்கும் 3 மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாடல் வாங்கணும், நான் எந்த சிம் கார்டும் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம். கூடவே ஒரு மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த 2 சிம்முமே நீங்கள் ஜியோ சிம்மாவும் போட்டுக்கலாம். ஸோ 4G சப்போர்ட்டும் இருக்குன்றது போலயும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்திலுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் கேமரா, முன்பக்கமாக 8 மெகாபிக்சல் கேமரா. ஆனால் இந்த கேமராவில் நமக்கு ஃபோக்கஸ், ஸ்கின், ஜெண்டர் அப்படின்றது போல ஏஐ இன்டெகிரேஷனோட நமக்கு பலவிதமான ஃபீச்சர்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏஆர் ஸ்டிக்கர்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்திலையும் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏஐ பவர்டு பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னும் நல்லா வரும் அப்படின்றது போல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்கக்கூடிய ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடையாது. இதில் ரன் ஆகிறது கலர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 5.0 அந்த வெர்ஷனை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ எல்லா இடத்துலையுமே ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேமராலேயே இருக்கட்டும், பேட்டரிலேயே இருக்கட்டும், எல்லா இடங்களையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஆன் ஃப்ளோர், அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது யூசேஜ் ஆகுது அப்படின்றது நமக்கு ஒரு மாடல் கிடைக்கும் பொழுது, ஸோ அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிறது விலையும் கம்மியாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல இடத்துல இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஆமாம், 3 ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. அதற்கு பதிலாக ஒன்லி ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. இது டே டைமில் ஓகே, பட் நைட் டைமில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்றதா என்னுடைய கணிப்பு. பிகாஸ் ஏற்கனவே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. அதோடைய பிரைட்னஸ் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணாலுமே இன்னும் வந்து பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே அதோடைய டெஸ்டிங்கும் பண்ணியிருக்கோம். இரண்டாவது காரணம், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு டியூவல் கேமரா வந்து வர்றது கிடையாது. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே இன்னைக்கு இருக்கிறதுல டியூவல் கேமரா ஸ்பின் பக்கமாக கொடுத்துருக்காங்க. பட் இவங்க சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் ஓஎஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் இதுவாக இருக்கும். பேசிக்கான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய கான்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு சொல்லக்கூடியது ரெட்மிக்கு உண்மையான ஒரு காம்படிஷனாக இருக்கும். இப்போ லான்ச் ஆன ZenFone Pro Maxக்கும் ஒரு செம காம்படிஷன். உண்மையிலே இது போல ஒரு நல்ல காம்படிஷன் எல்லா இடங்களிலுமே ஹீட்டை பார்க்கும்போது நமக்கு நிறைய நல்ல மாடல்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஸ்மார்ட் ஃபோனை மட்டுமே இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல நமக்கு காம்படிஷன் இது போல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நல்ல குறைந்த விலையில ஓப்போ தரப்புல இருந்து ஒரு சப் பிராண்டா வந்ததும் சரி, இன்னும் நிறைய கம்பெனிஸும் இதே போல வந்து ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கும் டெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க வாங்குறதுக்கு பிரச்சனை இல்லாமல் வாங்கலாம். ஸோ ரியல்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே ரியல் காம்படிஷனாக இருக்குமா அப்படின்றது நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது பார்க்கலாம். பட் இவங்க கொடுத்த ஸ்பெக்ஸ் மற்றும் இவங்க கொடுத்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ யாரும் அர்ஜென்ட் பட்டு வாங்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்
டெஸ்டிங் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. எனக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த வாரத்துக்குள்ள கிடைச்சிடும். கிடைத்த உடனே நான் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ ஃபுல் டெஸ்டிங் பண்ணி போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.